கடைக்காரையில் உட்காந்து படிக்கிறான்ப்பா. பெரிய படிப்பாளியா இருப்பான் போல. இன்னைக்கு இவனை வச்சு ஃபன் பண்ணிட வேண்டியதான். அண்ணன் சாரிண்ணே. தம்பி பார்த்துலாடுப்பா. இன்னே சாருண்ணே. இந்த லாட்டு ரொம்ப ஜாலியா இருக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாப்போம். என்னே அடிக்காதீங்கண்ணே. தெரியாம செஞ்சுட்டேனே. அடிக்காதீங்கண்ணே. தம்பி ஆண்ட்ரோஸ் நிறுத்துப்பா. ஏய் நல்லவனுக்கு நல்லவன், உன்னைய மாதிரி கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். ஏய் தம்பி விடுப்பா. சொன்னா கேள்ப்பா. வெளமா அடிபட்டு போகுது, விடுப்பா. தம்பி ஆண்ட்ரோஸு, நீ ஆண்டவரோட பிள்ளை. நீ நல்லவனுக்கும் நல்லவனாக தான் இருக்கணும், கெட்டவனுக்கும் நல்லவனாக தான் இருக்கணும். ஏசப்பா சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டுங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு சரி வராது. ஓங்கி கன்னத்துலேயே ஒரு குத்து விட்டாதான் அப்போ தான் அவங்களுக்குலாம் புரியும். தம்பி ஆண்ட்ரோஸு, நீ எத்தனையோ தவறுகளை செஞ்சுட்டு இனி ஆண்டவர்கிட்ட செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அதே தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலையா? அவரும் உன்னை மன்னிக்கலையா? நீ மட்டும் அவனை மன்னிக்க மாட்டியா? நான் அவனை எத்தனை நேரம் தான் மன்னிக்கணும்? தம்பி, இந்த கேள்வியை தான் ஏசப்பாவோட சீசர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் எத்தனை நேரம் மன்னிக்கணும்னு. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? 70 நேரம் மன்னிக்கணும்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிதானே, இப்போ என்னோட தப்பை நான் உணர்றேனே. இனிமேல் நான் ஏசப்பா சொன்ன மாதிரியே செய்கிறேனே.